Welcome to MR Physics. I am Raju, 12th Physics, Unit 3. Magnetism and magnetic effects of electric current உள்ள important numerical problems ஒன் பை ஒன்னா சால்வ் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 2 எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். This is a given problem. இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு கண்டக்டர்னுடைய லீனியர் மாஸ் டென்சிட்டி 0.2 கிலோகிராம் பர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டக்டர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வயரில் தொங்கிக்கிட்டு இருக்குது. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க 1 டெஸ்லா. இதோடைய டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கண்டக்டர் வழியாக பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டையும் அதனுடைய டைரக்ஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஜியோடைய வேல்யூ 10 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளத்தில் என்னென்ன நியூமெரிக்கல் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் லீனியர் மாஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. லீனியர் மாஸ் டென்சிட்டி அப்படின்னா மாஸ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 0.2 கிராம் பர் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கிலோகிராம் பர் மீட்டரில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிலோகிராம் பர் மீட்டர் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் லீனியர் மாஸ் டென்சிட்டி. அதுக்கு 0.2வை 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். நவ் திஸ் வில் பி இன் கிலோகிராம் பர் மீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. B is equal to 1 டெஸ்லா. அடுத்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. G is equal to 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, we have to calculate the current I. கரண்ட்னுடைய மேக்னிடியூடையும் அதனுடைய டைரக்ஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வயரில் தொங்கிக்கிட்டு இருக்குது. திஸ் இஸ் த கண்டக்டர் அண்ட் தீஸ் ஆர் த வயர்ஸ். இந்த வயர் வழியாக ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் 0. இந்த கண்டக்டர் மேலே ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் பண்ணும். திஸ் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். டென்ஷன் 0 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸை மேக்னெட்டிக் ஃபோர்ஸு பேலன்ஸ் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி எழுதுவோம், F is equal to mg அப்படின்னு எழுதுவோம். ஃபோர்ஸ் டியூ டு த மேக்னெட்டிக் ஃபீல்டு கேன் பி ரிட்டன் as F is equal to BIL. ஸோ இது ரெண்டுமே ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுனால we can equate these two. Therefore mg is equal to BIL. we have to find the current I. அதனால் இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் இந்த சைடு கொண்டு வந்தோம்னா we will get mg divided by L into B is equal to I. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், I is equal to mg divided by L into B அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே M/L அப்படிங்கிறது லீனியர் மாஸ் டென்சிட்டி, ஜிங்கிறது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த எல்லா வேல்யூஸுமே கொடுத்துருக்கறனால வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணால் we will get this is equal to what is M/L 0.2 into 10⁻³ what is acceleration due to gravity, it is 10 divided by B is 1 Tesla. So this is equal to 0.2 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் we will get 2 into 10⁻³ this is the current I. unit of current is ampere. இந்த 10⁻³ அப்படிங்கிறதுக்கு பதிலாக மில்லி அப்படின்னு எழுதிக்கலாம். therefore I is equal to 2 milliampere. so this is the answer for the first question. first question என்ன கேட்டிருக்காங்க, we have to calculate the current I. current I is equal to 2 milliampere. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, we have to find the direction of the current. we can find the direction of the current using Fleming's left hand rule. அதாவது லெஃப்ட் ஹேண்டில் 4 ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம்ப் இதை மூணையும் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டோம்னா, இஃப் the 4 finger represents the direction of the magnetic field and middle finger represents the direction of electric current, thumb will give the
direction of the magnetic force. இங்கே நமக்கு direction of forceம் direction of fieldம் தெரியும். So, if the forefinger represents the direction of field, number 2, thumb represents the direction of magnetic force, middle finger will give the direction of current. So according to Fleming's left hand rule, if we stretch the forefinger, thumb and middle finger perpendicular to each other, then if the forefinger represents the direction of field, thumb represents the direction of force, then the middle finger will represent the direction of the current. இந்த ரூலை யூஸ் பண்ணி நம்ம direction of current கண்டுபிடிச்சிடலாம். direction of field கொடுத்துருக்காங்க, it is into the paper. direction of magnetic force நமக்கு தெரியும், ஏன்னா gravitational force downwardsல இருக்கும், magnetic force upwardsல இருக்கும். Therefore, the direction of current will be from left to right. Direction of current is from left to right. இந்த ப்ராப்ளத்தில் கரண்ட்னுடைய மேக்னிடியூட் கேட்டிருக்காங்க, அதோடைய டைரக்ஷன் கேட்டிருக்காங்க. This is the answer for the given problem. If you find this video is useful, please subscribe the channel, share it to your friends. If you have any doubts, comment below. அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Thank you for watching this video.